ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, வீட்டிலேருந்து மம்மி வீட்டிலேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ பொண்ணுங்க மேக்ஸிமம் அம்மா வீட்டிலேருந்து வரும்போதும் இல்லை ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகும்போதும் எப்போ அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அம்மா வீட்டிலேருந்து அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்களா இல்லை ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு அதிகமாக அம்மா வீட்டுக்கு போவாங்களா அப்படின்றது பாருங்கள். இது எனக்கு அம்மா வீட்டிலேருந்து வந்ததுங்க. ஸோ அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு, யாருக்கெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கு அவ்வளோ அடிக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, உளுத்தம்பருப்பு வந்திருக்குங்க. உளுத்தங்கொட்டைன்னு சொல்கிறேன் இல்லையா, அது விளைச்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் இருக்குது. ஸோ அதை அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. உளுத்தம்பருப்பு ஆக்சுவலாக அது 10 கிலோ வந்திருக்கு. அடுத்து காராமணி, அடுத்து பச்சை பயிறு. இதெல்லாம் சுண்டல் செய்கிறதுக்கு, சுண்டல் செஞ்சு ரசம் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறமா சாப்பிட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், காராமணி நம்ம தோட்டத்தில், இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ முத்தாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது இந்த காராமணி சமைச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த காராமணி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சுண்டல் அண்ட் ரசம். அண்டு பாருங்கள், இது உளுத்தம் கொட்டை இல்லையா, இது மிஷினில் கொடுத்தோம் அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் உளுந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்டு. ஆல்ரெடி இது எப்போவுமே ட்ரையாக அப்படியே காய வச்சு நாங்கள் எண்ணெய் பிடிச்சி அது அப்படியே உடைப்போம். இந்த டைம் அது மேலே இருக்கிற தோல் கருப்பு கலரில் இருக்கிறதுனால அது ஹெல்த்தியும் கூட. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க, இப்போ இருக்கிறவங்க அதை சாப்பிட யோசிக்கிறாங்க. இதுவுமே பாருங்கள், பச்சை பயிர் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான். எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இது நம்ம தோட்டத்தில் எல்லாமே விளைஞ்சதுங்க. ஸோ இது எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இது கம்மியாக தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு பார்சல் வரும். அதை நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் வந்துங்கிறது என்ன அப்படின்னா, கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறமா காராமணி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காராமணி, அப்புறமா பச்சை பயிர் வந்திருக்கு. அடுத்து இன்னும் என்ன சொல்கிறது, கேழ்வரகு, அப்புறமா ஆக்சுவலாக பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பச்சை பயிறு. இன்னும் கேழ்வரகு இன்னும் வரலைங்க. ஸோ ராகி போட்டிருக்கு. ராகி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ராகி, அப்புறமா கொள்ளு, ஆக்சுவலாக அது. அப்புறமா யாருக்கெல்லாம் ராகி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த டைம் நான் களி செய்ய ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ரெகுலர் பேசிஸில் இனிமேல் நைட்டில் களி செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த காராமணி அப்புறம் பச்சை பயிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சுண்டல் செய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரக்கு இது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வண்டியில் அவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியல. அதனால நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ஊருக்கு போகும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேங்க. தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்ம தோட்டத்தில் மொச்சக்கொட்டை போட்டுருவோம். காராமணி, பச்சை பயிறு, உளுந்து, அப்புறமா துவரம்பருப்பு, அவரைக்கொட்டை எல்லாமே போட்டுருவோம். இந்த டைம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தோட அப்டேட்டும் நான் ஊருக்கு போனால் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வருஷம் ஃபுல்லாக நாங்கள் தோட்டத்தில் அதிகமாக கிடைக்கிறது மட்டும் தான் அதிகமாக செய்வோங்க. ஸோ கடையில் அதிகமாக வாங்க மாட்டோம். அப்படியே கடையில் வாங்கினா சாம்பார் பருப்பு மட்டும் வாங்குவோம். சாம்பார் பருப்பு ஆக்சுவலாக நம்ம தோட்டத்திலே விளையும். இப்போ ஒரு 2-3 வருஷமாக கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் விளையிறது கம்மியாக இருக்குது. அதனால தான் பாருங்கள், இது நாங்கள் கொட்டை உடைக்கும் போது நான் அந்த உளுத்து கொட்டையுடைய அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. அது எப்படி தோல் உரிச்சா எப்படி வருது, மிஷினில் கொடுத்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது. இந்த டைம் ஒரு மூட்டைக்கு மேலே வந்திருக்குதுங்க உளுந்து. ஸோ அது எப்படி எடுக்கிறோம் என்னன்றது டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் இது எடுத்திருக்கு. ஒரு 10 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. கடையில் கொடுத்து அது உடச்சி பார்க்கலாம் நல்லா வருதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்து நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதே மெத்தட் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். யார் வீட்டில் அதிகமாக அம்மா வீட்டிலேருந்து வருமா, ஹஸ்பண்ட் வீட்டில்